வேதத்தில் ஒரு 3 நபர்கள் தேவன் மேலே ரொம்ப வைராக்கியமாக இருந்து தேவனை மட்டும்தான் நாங்கள் ஆராதிப்போம், தேவனை மட்டும்தான் நான் சேவிப்போம், தேவனை நம்பி தான் நாங்கள் வாழ்வோம்னு சொல்லி 3 பேர்கள் வைராக்கியமாய் இருந்ததை பார்த்து அங்கு சுற்றி உள்ள மனிதர்கள் அவர்களை அழிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று சதி பண்ணி அக்னி சுவாலையில் அவர்களை 3 பேரையும் போடுறாங்க. 3 பேர்களும் அந்த அக்னி சுவாலை தூக்கி போடும்போது கூட அவர்கள் எரிந்து போல. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உலாவனாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல உலாவனார். தேவனாய் கர்த்தர் அவர்கள் மத்தியில் இருப்பதனால அந்த அக்னி சுவாலை அவன் மேல் பற்றி எரியல. வேதம் சொல்கிறதுங்க, அக்னி பலன் செய்யவில்லையாம். அந்த நெருப்பு தழல் அவங்களை பற்றி எரிக்க முடியல. அந்த அந்த நெருப்போட வாசனை கூட, ஸ்மெல்லு கூட அவங்க மேல வரலையாம். அப்படியாக தேவன் கர்த்தர் அவளை ரட்சித்தாராம். தேவனுக்காக நீ வாழும்போது, தேவனை நீங்க சார்ந்திருக்கும் போது, தேவனை நீங்கள் விசுவாசித்திருக்கும் போது, உங்களை அழிப்பதற்கு, கொல்வதற்கு பிசாசன் பல வகையில உங்களை சந்தர்ப்பத்தில் உங்க கொல்ல நினைக்கலாம், சரிங்களா, என்ன வேணா பண்ண நினைக்கலாம். ஆனால் அவனுடைய பலன் செயல் இழந்து போகும். பிசாசுடைய வல்லமெல்லாம் செயல் இழந்து போங்க. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தீங்களானால், அவர் மேல நீங்க விசுவாசமா இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அவரை ஆராதிப்பீர்கள் என்றால், நிச்சயமா நான் சொல்றேன், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பலன் உள்ளதா இருந்தாலும் நீங்க ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது அந்த காரியங்கள் பலன் இழந்து போங்க. அது எப்படியாப்பட்ட காரியமா இருக்கட்டும், என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், அந்த காரியங்கள் எல்லாம் பலன் இழந்து போகும். உங்களை தேவனை கர்த்தர் அழகாக வாழ வைப்பார், ஜீவனோடு வாழ வைப்பார். சரிங்களா? எதை கண்டு பயந்து நிற்காதீங்க. கர்த்தரை இறுக்கமா பிடிச்சு கொள்ளுங்க. வேதத்தை, அவருடைய வார்த்தையை நம்புங்க. தேவனை சார்ந்து இருக்கும் போது உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. எந்த தீங்கும் உங்களை அணுகவே அணுகாது. தேவன் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாருங்க. சரிங்களா? அவர் பார்த்து கொள்வார்.